ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா டாபிக் கிடையாது. எப்போ பார்த்தாலும் டாபிக் பற்றி ஏதாவது ஒரு இதை பற்றி வள பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் ஒரு பொருள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அந்த பொருளை பற்றி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டெக்கோ பக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை சேர்ந்த ஒரு ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் எப்படி இருக்குது, அதோடய குவாலிட்டி என்ன, அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு ட்ரைபாட் வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த ட்ரைபாடு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ நான் வாங்கின இது அதோட மணி என்னென்னா 447. ஸோ இந்த ட்ரைபாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நெட்டில் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் எந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ட்ரைபாட் இந்த பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஹோல்டர் அப்படின்னா ஒரு மொபைலை நம்ம வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர், ஓகேவா. ஸோ இந்த ஹோல்டரை பாருங்கள், இந்த அளவு வரை இழுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு இழுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு நம்ம லென்த்தாக இருக்கிறதுனால நம்மளோட ஃபோன்ஸை வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம மெயின் ஐட்டம் ட்ரைபாடை எடுக்க போகிறோம். ஸோ இந்த பேக்கோட குவாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த பேக்கு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ சும்மா ஒன்று அழுக்குப்படாமல் இருக்கிறதுக்காக வச்சுக்கலாமே தவிர இந்த பேக்கை வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது இந்த ட்ரைபாடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரைபாடு இங்கே பாருங்கள், இது இந்த அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹோல்டரை எப்படி மாட்டணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட லென்த் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இது லாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த லாக்ஸை ஒவ்வொன்றா மெதுவாக கழட்டுங்க. இந்த இதுவரையும் பார்க்கும்போது இதோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதை இந்த இதையுமே இந்த அளவு எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லாக் எடுத்து விட்டிங்கன்னா இந்த அளவு எடுக்கலாம். ஸோ இந்த அளவு. ஸோ நான் இதை ஸ்டாண்டை வச்சு காட்டுறேன். ஸோ இழுத்து வச்சு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ட்ரைபாட். இது பாருங்கள், இதோட லென்த் ஒரு 41 இன்ச்சஸ்க்கு இருக்குது. ஸோ இதை இப்போ மடிப்போம், மடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரைபாடு இப்போ நம்ம சின்னதாக்கிட்டோம். ஸோ நம்ம அந்த நட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்காக கொஞ்சம் சின்னதாக்கியிருக்கோம். ஸோ இதில் இந்த இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சோம் இல்லையா. ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு இது இருக்குது. ஸோ இதை இழுத்துட்டு இதை டைட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த இதை டைட் பண்ணிவிட்டு திருப்பி இதை டைட்டை எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி இறங்கிக்கும். ஸோ இதுதான் இந்த இதோட ஹைட்டு இதுதான். இது ஒரு 41 இன்ச்சஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது அதே அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது நம்ம ஃபுல்லாக நம்ம பெரிய குவாலிட்டியான ஒரு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நினைக்க முடியாது. பட் இது ஓகே, இது ஒரு பிகினருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரைபாடுன்னே சொல்லணும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஹைட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு இதுவும் கிடையாது. இந்த நட்டு எதுக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதை இது பண்ணுறதுக்கும் இதை டைட் பண்ணுறதுக்கும் தான் இந்த நட்டு இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்ரைபாட் மாற்றிக்கிறதுக்காக இந்த இது இருக்குது. ஸோ இந்த நட்டை கழட்டினோம்னா என்ன நடக்கும்னு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த நட்டை கழட்டிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட், இதை இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. ஸோ டைட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா இதை கழட்டுறோம். ஸோ இதை கழட்டும் போது இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக எப்படி
மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இதோட இதை வந்துட்டு இது எதுக்குன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, இதை பாருங்கள், நல்லா ஹோல்டர் பாருங்கள், இந்த ஹோல்டரில் இதை வந்துட்டு மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இதை மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இதை வந்து கழட்டுற போது கழட்டிக்கலாம், கழட்டி வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு மொபைலுக்காக மட்டும் கிடையாது. இது வந்துட்டு ஒரு கேமரா, ஒரு ஸ்மால் சைஸ் கேமராவாக இருந்தாலும் இதில் வந்துட்டு நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து இதை எப்படி மடித்து வைக்கலான்றதை பார்ப்போம். ஸோ மடித்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதை இழுத்து விட்டோம்னாலே நம்ம சும்மா சேர்லாம் பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இதை வந்து மடித்து வைக்க வேண்டியதான். இதுதான் வந்துட்டு அந்த ட்ரைபாட். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ட்ரைபாடு வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ட்ரைபாடு வந்துட்டு அந்த லேயர்ஸ் 3 லேயர்ஸை பெரியது. ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது, அடுத்த லேயர் அதை விட கொஞ்சம் பரவாயில்ல, கடைசி லேயர் தான் கொஞ்சம் வந்துட்டு வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இந்த இதில் வந்துட்டு நான் வந்து இந்த இதுலேயே வந்துட்டு பேக்கு காமிச்சிருக்க மாட்டேன், ஃப்ளிப்கார்ட் பேக்கு. ஸோ பேக்கேஜ் வந்துட்டு சுமாராக தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாவும் இல்லை. ஸோ மேலே இருக்கிற பேக்கெட் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு, ஆனால் அந்த உள்ளே இருக்கிற ப்ராடக்டில் வந்துட்டு ஓகே, இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நல்லாவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு பிகினர்ஸ்க்கு வந்துட்டு, யூடியூப் பிகினர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ட்ரைபாடு கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த ஒரு இதில் தான் வந்துட்டு இந்த பிகினரும் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வீடியோ கூட, இந்த ஃபைனல் வீடியோ கூட இந்த ட்ரைபாடை தான் மேக் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பட் இந்த பெரிய பெரிய கேமராஸ் வந்துட்டு இந்த ட்ரைபாடில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றிட்டு இவர் இது பண்ணார் அது பண்ணாருன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி பேசிட்டே இருந்தோம். அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இல்லாமல் இந்த தடவை ஒரு வித்தியாசத்துக்கு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பாய்.